ஸோ that's where the British நெட்ஃப்ளிக்ஸோட சீரீஸ் எடுத்திருக்காங்க. நம்ம இப்போ வந்து எல்லா இடமும் சுற்றி காட்ட போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. பெல்டன் ஹவுஸ் வந்து 16th சென்ச்சுரியில் கட்டப்பட்டது பை சர் ஜான் பர்ன்லோ. அண்ட் லேட்டர் அது 1984 வந்து நேஷ்னல் ட்ரஸ்ட் கொடுத்துட்டாங்க. அண்ட் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் we are maintaining it, one of the best architecture in England. And this is the Italian garden. ஸோ இதுதான் வந்து சர்ச். இதுக்குள்ளேயே ஒரு சர்ச் இருக்குது, அப்புறம் கார்டன் ஏரியா இருக்குது, அண்ட் தேர் இஸ் அ புக் ஷாப், கெஃபே, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுதான் நான் சொன்ன சர்ச். லன்ச் நாங்கள் அங்கே இருந்த கெஃபேல ஆர்டர் பண்ணோம். என் ஹஸ்பண்ட் வந்து ஒயிட் ரைஸ் வித் பீன்ஸ் கறி சாப்பிட்டாங்க. நான் வந்து ஜாக் பொட்டேட்டோ வித் சீஸ் சாப்பிட்டேன். அஃப்கோர்ஸ் ஐ லைக் இட். அண்ட் ஐ ended my meal with a cappuccino. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கன்சர்வேட்டரிக்குள்ளே போகிறோம். இங்கே வந்து நிறைய பிளான்ஸ் ட்ரீஸ்லாம் வளர்த்துருந்தாங்க. அங்கே குட்டி பாண்டில் ப்ளூ ஃபிஷ்கள் இருந்துச்சு. இட் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். குட்டி குட்டி ஸ்டாச்சூஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் யாரெல்லாம் பிரிட்ஜ்ன்னு பார்த்தீங்களோ அவங்களுக்குலாம் தெரியும், இந்த இடத்துலலாம் குயின் ஷார்லட் வந்து ஆரஞ்ச் பிளாக்கிங் சீன்ஸ் கூட எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துக்கு நிறையா ஹிஸ்ட்ரி இருக்குது போல், நமக்கு தான் ஒன்றும் தெரியல. நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இங்கே. எனக்கு ரொம்ப நாளாக இது வரணும்னு ஆசையாக இருந்துச்சு. I'll show you the interesting place. இப்போ பெல்டன் ஹவுஸ் டுவர்ட்ஸ் நடந்து போயிட்டுருக்கோம். இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்காக போட்டது. இங்கே ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஸோ அப்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிளேஸு. ஆக்சுவலி எங்களால் ஃபுல் பிளேஸ் சுற்றி பார்க்க முடியல, டைம் இல்லாதனால. நிறையா ப்ளே கிரவுண்ட்ஸ் இருக்குது, குழந்தைங்க விளையாடுறதுக்கான பிளேசஸ் நிறையா இருக்குது, நிறையா பாண்ட்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. என்னால் அது எல்லாமே பார்க்க முடியல. அண்ட் திஸ் இஸ் பெல்டன் ஹவுஸ். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. 300 இயர்ஸ் முன்னாடி கட்டின ஆர்கிடெக்சர் இஸ் ப்ரில்லியன்ட் ஆஸ் யூ கேன் சி. கொஞ்ச நேரம் ஹவுஸை பார்த்துட்டு எனக்கு தேவையான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே எடுத்தேன். சன்லைட் வேறு இருந்துச்சா, ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. நீங்கள் இங்கே வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த மினியேச்சர் ட்ரெயின் வந்து புக் பண்ணியிருக்கோங்க. £2 ஃபார் அடல்ட் அண்ட் 1.5 pounds ஃபார் கிட்ஸு. ஆக்சுவலி அது நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, பட் எனக்கு டைம் இல்லாதனால நான் போகல. ஸோ நம்ம பெல்டன் ஹவுஸ் பார்த்தாச்சா. நவ் ரொம்ப அழகான ஒரு விஷயம் காட்ட போகிறேன். இங்கே வந்து மான் இருக்கு, நம்ம மான் பார்க்க போகிறோம். தெரியுதா? இந்த மான் எல்லாமே வைல்டு ஏஷியன் டீர் ஹர்ட்னு சொல்கிறாங்க. இது உள்ள காட்டில் வாழ்கிற மான். இங்கே வளர்க்குறதுக்கு வந்து 16th சென்ச்சுரியே பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் 1984 இது நேஷ்னல் ட்ரஸ்ட்டாக வந்து பாதுகாத்துட்டு வராங்க இல்லையா. ஸோ நம்ம காசு கொடுத்து உள்ளே போய் இந்த பெல்டன் ஹவுஸ் பார்க்குற மணியை வந்து அவங்க இந்த பெல்டன் ஹவுஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வச்சுக்கிறாங்க. இட்ஸ் ரியலி அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். And that's it for today. Ta-ta, bye-bye.